அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. இது போல் அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது போல் கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூல் மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு கைவிடாமல் கிளறுங்க. அப்படி இல்லைன்னா கட்டி விழுந்துடும். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவுக்கு பால், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லையே எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிரும். இது நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இதோ பாருங்கள், கெட்டியாயிருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நெய் தடவின பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்வீட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் சமமாக வரா மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சுலபமாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பொட்டுக்கடலை ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட்டில் நான் சும்மா டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக தேங்காவை துருவி அதில் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்க்குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.